அன்பார்ந்தவர்களே, இன்றைய அருட்சாதன கொண்டாட்டம் 3 நிலைகளில் மிக ஆழமான விதத்திலே நம்மை இணைக்கின்றது. 3 நிலைகளில், ஒன்று கடவுளோடு மிகவும் ஆழமாக இணைக்கின்றது. இரண்டாவது சக மனிதர்களோடு மிக ஆழமான விதத்திலே இணைக்கின்றது. மூன்றாவது படைப்போடு, இயற்கையோடு மிக ஆழமான விதத்தில் இந்த அருட்சாதனம் இந்த குழந்தையை இணைக்கின்றது. இந்த 3 உறவுகள் தான் எல்லா வேதங்களும் நமக்கு எடுத்து சொல்லுகின்றன. இந்த 3 உறவுகளை பற்றி கற்றுக் கொடுக்கத்தான் இயேசு வந்தார், புத்தர் வந்தார், மகாவீரர் வந்தார், ஜொரவாஸ்டர் வந்தார். இந்த வாரம் முழுவதும் ஜொரவாஸ்டர், ரத்தன் டாட்டா அவரை பற்றி நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஒரு விசுவாச வாழ்வு என்ன சாதிக்க முடியும் என்பதை காட்டுவதுதான் ரத்தன் டாட்டாவின் ஒரு கதை. இன்றைய தினம் அந்த விசுவாச வாழ்வை நாம் இந்த குழந்தைக்கு கொடுக்கிறோம். இந்தியாவிலே அதே விசுவாசத்தை தான் அந்த குழந்தைக்கு கொடுத்தார்கள் அவருடைய பெற்றோர்கள். ஆனால் அந்த குழந்தை அந்த 3 நிலைகளையும் எவ்வளவு ஆழமாக சாதித்திருக்கிறது என்பதை ஒரு வாரமாக நாம் மீடியாவில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த குழந்தை ஒரே சந்தோஷம். நான் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம செய்கிறதெல்லாம் அந்த குழந்தைக்கு தெரிகிற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுது. அங்கேயே சிரிப்பு, இங்கே டான்ஸு, கம்ப்ளீட்லி ஃபில்டு வித் ஜாய். அந்த குழந்தை சின்ன குழந்தை நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த ஜீன்ஸில் மரபணு பண்பணும், நான் ஒரு இறைச்சாயல் மனிதன், இமாகோ தேய், த இமேஜ் ஆஃப் காட், அதை உணர்கின்ற விதம்தான் மகிழ்ச்சி. இந்த ஞானஸ்தானம் இன்றைய தினம் கடவுளோடு நான் மிக ஆழமான விதத்தில் இணைக்கப்பட போகிறேன். அதுதான் முன்னுரையில் ஃபாதர் அழகாக சொல்லிக் கொண்டிருந்தார். எப்படி நாம் கடவுளோடு இணைக்கப்படுகின்றோம் நமது விசுவாச வாழ்வின் வழியாக. ஸோ இன்றைய தினம் அந்த உறவு தான் நாம் கொண்டாடுகின்றோம். இந்த ஞானஸ்தானத்தில் கடவுளோடு இணைக்கப்படுகிறோம் ஆழமான விதத்தில். our relationship with God, அது ஒரு ஆன்மீக சக்தி. நமது கிறிஸ்துவ மதத்தில் இயேசுவோடு நாம் அதை கொண்டாடுகிறோம். ஆகவே ஜீன்ஸ் எங்கேயும் போல இன்றைக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். நமது உண்மையான ஜீன்ஸு ஐரீன் அண்டு எடிசன், அந்த ஜீன்ஸ் இல்லை, அதை விட ஆழமான ஜீன்ஸ் கடவுளுடைய ஏர்னஸ்ட். உங்கள் ஜீன்ஸும் இருக்குது, அட் த சேம் டைம் கடவுளுடைய ஜீன்ஸ் இருக்குது. இயேசுநாதனுடைய ஜீன்ஸ் அந்த குழந்தைகிட்ட இருக்குது. அதைத்தான் பவுல் அடிகளார் முதல் வாசகத்தில் அருமையாக நமக்கு எடுத்து இயம்பினார். கிறிஸ்துவோடு நாம் மரிக்கின்றோம், கிறிஸ்துவோடு நாம் உயிர்க்கின்றோம், முதலும் முடிவும் கிறிஸ்து. அந்த ஜீன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு கொண்டாடுறோம். கடவுளோடு இணைக்கப்படுவது இறைச்சாயல் மனிதன். விவிலியத்தில் நாம் வாசிக்கிறோம், எல்லா மனிதர்களும் இறைச்சாயலாக படைக்கப்பட்டார்கள். அதுதான் ஒரு மகத்துவம். அதைத்தான் இன்றைய தினம் அந்த குழந்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. இரண்டாவது, சக மனிதர்களோடு உறவு கொள்ளுகிறோம் இந்த ஞானஸ்நானத்தின் வழியாக. முக்கியமாக கிறிஸ்துவர்களோடு, நம்முடைய பாரம்பரிய சொந்தக்காரர்களோடு. இந்த குழந்தை அவங்க அப்பா, அவங்க தாத்தா இருதயராஜ் புனிதா, அவங்களுக்கு முன்னாடி கிரகரி அண்ட் அந்தோனியம்மா, இவங்க அப்படியே பாட்டி எலிசபெத், அப்படியே போது
எல்லா பரம்பரைக்கும் அந்த குழந்தை இன்றைய தினம் இணைக்கப்படுகின்றது. அதோடு இந்தியர்களோடு 140 கோடி மனிதர்களோடு இணைக்கப்படுகிறது. இங்கே கிறிஸ்துவ மதத்தை விட்டு மேலே போகிறோம். அதுதான் ஞானஸ்நானத்தின் சிறப்பு. ஞானஸ்நானத்தின் சிறப்பு, இந்த குழந்தை 800 கோடி மக்களோடு இணைக்கப்படுகிறது. எஸ் ஒரு பெரிய குடும்பம், மனித குடும்பம். இன்றைய நாம் பார்க்கின்ற மனிதர்கள் மட்டுமல்ல, இந்த குழந்தை விசுவாச வாழ்வு வழியாக இயேசுவோடும் இணைக்கப்படுகிறது, நமது கடந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களோடும் இணைக்கப்படுகிறது, எதிர்காலத்தில் வரப்போகின்ற எதிர்கால தலைமுறையினரோடும் இந்த குழந்தை இந்த அருட்சாதனத்தால் இணைக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக படைப்போடு இணைக்கப்படுகிறது. இந்த அருட்சாதனம் அந்த குழந்தையை படைப்போடு, நல்லா தெரியும் உங்களுக்கு, கேட்டகிஸ் அந்த காலத்தில் நம்ம படிச்சாங்க, ஜன்ம பாவம், ஐயோயோ ஜென்ம பாவம், கர்ம பாவம், இப்படியெல்லாம் நம்ம சின்ன வயசில் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் அந்த ஜென்ம பாவம் அழிகின்றது. எப்படி சிங்கார தோப்பிலிருந்து நாம் தூக்கி எறியப்பட்டோம், ஏனென்றால் பாவத்தின் வழியாக இயற்கையிடமிருந்து தூக்கி எறியப்பட்டோம். மண்ணிலிருந்து, நீரிலிருந்து, காற்றிலிருந்து, பிற உயிரினங்களிலிருந்து நாம் பிரிக்கப்பட்டோம். இந்த 3 உறவுகளிலும் விரிசல் ஏற்பட்டது. கடவுளோடு விரிசல், மனித இனத்தோடு விரிசல், படைப்போடு ஒரு விரிசல். ஸோ இன்றைய ஞானஸ்நானத்தின் வழியாக, இந்த அருட்சாதனத்தின் வழியாக மீண்டும் அந்த சிங்கார தோப்புக்கு நாம் நாளெடுத்து வைக்கிறோம். ஜென்ம பாவம் அழிக்கப்படுகிறது. இன்றைய தினம் அந்த குழந்தை ஒரு இமாகோதே, இறை சாயலாக, கடவுளுடைய பிரதிநிதியாக மாறுவதை நாம் பார்க்கிறோம். இன்றைய தினம் இயற்கையோடு நமது உறவு எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று நமக்கு நன்றாக தெரியும். இந்த 3 உறவுகளில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு உறவும் பரவாயில்ல, ஓடிக்கிட்டு இருக்கு, 2வது உறவும் பரவாயில்ல, ஆனால் 3வது உறவு தான் பயங்கர சொதப்பி இருக்கிறோம். 800 கோடி மக்களும் சொதுப்புவது இந்த 3வது உறவில் தான். ஸோ இந்த ஞானஸ்நானம் நமக்கு ஒரு அறிகுறி கொடுக்கிறது, அருளை கொடுக்கிறது. இந்த உறவை வளர்த்தெடுக்க திருத்தந்தை பிரான்சிஸ் லௌதாத்தோ சி, இறைவா உமக்கே புகழ், அந்த சுற்றுமடலிலே அழகாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த இடம் அந்த உறவை நாம் புதுப்பிக்க வேண்டும். நிலத்தோடு நாம் உறவு கொள்ள வேண்டும், நீரோடு உறவாக பார்க்க வேண்டும். காற்று ஒவ்வொரு தினமும் நாம் சுவாசிக்கிறோம். என் காற்றை நீங்கள் சுவாசிக்கிறீங்க, உங்கள் காற்றை நான் இங்கே சுவாசிக்கிறேன். ஸோ இப்படி இருக்கும்போது இயேசுநாதர் விட்ட காற்றை நம்மளும் சுவாசிக்கிறோம். மரியாள் விட்ட காற்றும் அதே காற்று தான் நமக்கு உள்ள போது நமக்கு வெளியே வருது. இப்படி பார்க்கும்போது உறவு தான். ஸோ இந்த உறவுகளை நாம் மதிக்க வேண்டும் என்று திருத்தந்தை மிக சிறப்பாக 2015ஆம் ஆண்டு நமக்கு எழுதி தந்திருக்கிறார். ஸோ ஆகவே இந்த 3 உறவுகள் தான் நமக்கு கிறிஸ்துவர்களின் அடையாளம். இந்த ஞானஸ்தானம் இன்றைய தினம் அந்த குழந்தைக்கு மட்டும் அடையாளம் அல்ல, அந்த குழந்தை நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களே, சாமிமார்களே, அக்காமார்களே, அண்ணன்மார்களே, நீங்கள் அந்த 3 உறவு உங்கள் ஞானஸ்தானம் கொடுத்தப்போ உங்களுக்கும் இதுதான் நடந்துச்சு. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு கேள்வியை எழுப்புகிறது இந்த குழந்தை இந்த கோயிலில். ஸோ இந்த விழா அந்த 3 உறவுகளோடு இணைக்கப்படுகின்ற, மிக ஆழமான விதத்தில் இணைக்கப்படுகின்ற விழா மட்டுமல்ல, நமக்கு ஆன்மீக பரிசோதனை செய்யக்கூடிய நமது விசுவாச வாழ்வு, நாம் பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசம், அந்த 3 உறவுகளுக்கு நாம் பிரமாணிக்கமாக நடந்திருக்கின்றோமா என்று கேள்வி கேட்கின்ற ஒரு விழாவாகவும் இருக்கிறது. ஆகவே இன்றைய விழாவில் வந்திருக்கின்ற எல்லா குருமார்களுக்கும், முக்கியமாக அப்பா, அம்மா, பாட்டி, பாட்டன், சொந்தக்காரர்கள், எல்லாருமே நண்பர்கள், இந்த கோயிலில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இறை ஆசிரியரையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.